சார் ஜூலை 13லேருந்து டிவியில் ஒரு ஷோ போகுது சார். அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னோட துணையை தேடிக்கலாம். கிட்டத்தட்ட 12 பேர், 6 ஆண்கள் 6 பெண்கள். இந்த மாதிரி ஷோலாம் இப்போ கலாச்சாரத்துக்கு ஒரு சீரழிவாக வருமா? ஒரு மனநோயாளிகளுக்கான ஆசை. பிக் பாஸ் வந்த பொழுது அந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அறைக்குள் நடப்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை கண்டு களிக்கலாம் என்பது. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சிவப்பு விளக்கு பகுதியில் இருந்துதான் ஆண்களையும் பெண்களையும் தேர்வு செய்யும். ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த பெண்ணினுடைய இடுப்பில் ஒரு ஜான் டவுசர், மேலே அதை விட சிறிய, அதாவது ஸ்லீவ்லெஸ், இடுப்புக்கு மேலே மார்பை மட்டும் மறைத்திருக்கிற அந்த உடை. ஒரு ஆணும் பெண்ணும் ஆற தழுவுகிறார். இது பல 1000 கோடி ரூபாய் வர்த்தகம். பாலின உணர்ச்சிகளை தூண்டி டிஆர்பி ரேட்டிங் ஏற்றி உடலுறவு சம்பந்தமாக, இன்னும் சொல்ல போனால் ஆண் வீரியத்திற்காக பல மருந்துகளை சந்தைப்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி பயன்படுத்தும். இப்பாலியல் தொழிலில் உள்ள பெண்களை கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்படுகிறது. அதே போல ஒரு ஆண் பேசுகிற பொழுது 3 பெண்ணுக்கு 6 பேர் பேசுகிறாங்கல்ல, அதில் ஒரு பெண் பேசுகிற பொழுது 3 ஆண்களுக்கு அந்த பெண்ணை பிடித்தால் 3 ஆண்களும் அந்த பெண்ணோடு உடலுறவு கொள்ளலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம் நிகழ்ச்சியில் பேச இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜூலை 13லேருந்து டிவியில் ஒரு ஷோ போகுது சார், செகண்ட் லவ் அப்படின்னு. அதாவது இரண்டாவது திருமணத்துக்கும் சரி, இரண்டாவது லவ்வுக்கும் சரி, அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னோட துணையை தேடிக்கலாம். கிட்டத்தட்ட 12 பேர், 6 ஆண்கள் 6 பெண்கள். இந்த மாதிரி ஷோலாம் இப்போ கலாச்சாரத்துக்கு ஒரு சீரழிவாக வருமா? அது எப்படி சார்? இல்லை, பிக் பாஸ் வந்த பொழுது அந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அறைக்குள் நடப்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை கண்டு களிக்கலாம் என்பது ஒரு மனநோயாளிகளுக்கான ஆசை. ஒரு படுக்கை அறை அல்லது ஒருவருடைய வீடு, இங்கு நடக்கக்கூடிய விடயம் அந்த குடும்பத்துக்கு மட்டுமே சொந்தமானது. கணவன், மனைவி, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, இந்த 4 பேரும் அறைக்குள்ளே தான் அவர்களுடைய வாழ்க்கை அடங்கி போக வேண்டுமே தவிர அது பொதுவெளியில் தெரியக்கூடாது. கோபம், தாபம், உணர்ச்சி, நல்லது கெட்டது அத்தனையும் இருக்காது. இதை வியாபார நோக்கில், இந்த கார்ப்பரேட் உலகம் வியாபார நோக்கில் இதில் கோடிகளை உழைக்க முடியும்னு நிரூபித்தவர் நம்ம கமலஹாசன். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் கவுபாய். அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவருக்கு நிகில் முருகன் ஒரு பிஆர்ஓ இருந்தார். இப்போ அவர் இல்லை. ஏன்னு கேட்டால், அந்த நிகில் முருகன் அவருக்கு பிஆர்ஓவாக இருந்த பொழுது மும்பையிலிருந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகையிலேருந்து பேட்டி எடுக்க வர்றாங்க. அந்த பெண்ணுடைய பேட்டி எடுக்கிற பொழுது அந்த பெண்ணை எப்படி கமல் பார்க்குறாருன்னா, ஒரு பாலியல் பயன்படுத்தி கொள்ளலாமா அந்த பெண்ணின்னு பார்க்குறாரு. அந்த பெண்ணுடைய அழகில் இவர் சொக்கி போகிறார். இதுதான் சினிமாக்காரன். சகோதரி தாயை தவிர அத்தனை பேருமே அவர்களுக்கு பெண்டாள நினைப்பார்கள். அப்போ அந்த பெண் பத்திரிகையாளரை பேட்டி முடிஞ்சு போச்சு. பேட்டி முடிந்த பிறகு நிகில் முருகனோட 10 லட்சம் ரூபா கொடுத்துருப்புறாரு. அந்த அம்மா தங்கி இருந்த அறைக்கு. இன்னும் ஒரு நாள் என்னுடைய விருந்தினராக என்னோடு தங்க முடியுமா? இதுதான் டீலிங். அந்த அம்மா ஒரு பத்திரிகை, அதாவது பெண் பத்திரிகையாளர், ஒரு சினிமா பத்திரிகையாளர். அப்போ அந்த அம்மா அதை ஏற்றுக்கொண்டது. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்குது, 10-15 வருஷம் இருக்குது. அதன் பிறகு நீங்கள் எவ்வளோ மனநோயாளிகள்னு பாருங்கள். பிக் பாஸு அதுக்கும்
எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல. அதன் பிறகு கமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே செல்கிறார். அப்போது அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் காலையில் வாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்? நிகில் முருகன் அப்போ தான் போகிறார். நிகில் முருகன் அப்போ தான் போகிறார். அப்போது அதிலிருந்து தான் நிகில் முருகன் கமலுக்கு பிஆர்ஓவாக இல்லை. 2 பேரும் இப்படிப்பட்ட நபர்கள் பார். இந்த நபர்கள் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், அமைப்பாளர்கள், அத்தனை மூளையும் யார்? இந்த கமல்ஹாசன் தான். இப்போ இந்த நிகழ்ச்சியை அந்த கம்பெனி தான் இதை தயார் செய்யுது. இதில் என்டாமல் சைன் நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய பேர். ஃப்ரான்ஸில் இந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. உலகத்தில் 100 நாடுகளில் இது தன்னுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் மும்பை சிவப்பு விளக்கு பகுதியில் இருந்து தான் ஆண்களையும் பெண்களையும் தேர்வு செய்கிறது. இப்போ நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த பெண்ணினுடைய இடுப்பில் ஒரு ஜான் டவுசர் இருக்கு. எவ்வளவு? ஒரு ஜீன்ஸ் டவுசர் எவ்வளவு? ஒரே ஒரு ஜான். மேலே அதை விட சிறிய, அதாவது ஸ்லீவ்லெஸ், இடுப்புக்கு மேலே மார்பை மட்டும் மறைத்திருக்கிற அந்த உடை. ஒரு ஆணும் பெண்ணும் ஆற தழுவுகிறார்கள், கட்டி பிடிக்கிறார்கள். 2 பேரும் அந்த உடலுறவு காட்சியை தவிர அவ்வளோ ரொமான்ஸும் நடக்குது. அப்போ இது நீலப்படமா அல்லது அது வெள்ளை படமா? இதை ஒரு 17 வயது இளைஞனும் இளைஞியும் பார்த்தா இது தவறு இல்லை போல் இருக்கு. குழந்தைங்க பார்க்குறாங்க. இது தவறு இல்லை போல் இருக்கு. அப்போ பானி ஜெய் ஆசியா இந்த நிறுவனம் ஆசியாவில் இப்பொழுது பெரிய கடை விரித்திருக்கிறது. இது பல 1000 கோடி ரூபாய் வர்த்தகம். பாலின உணர்ச்சிகளை தூண்டி டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றி விளம்பரத்தை வாங்கி பல அது நீங்கள் உடலுறவு சம்பந்தமாக, இன்னும் சொல்லப்போனால் ஆண் வீரியத்திற்காக வலிமைக்கான பல மருந்துகளை சந்தைப்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி பயன்படுத்தப்படும். அதே போல் இந்த 2ஆம் காதல் 6 ஆண்கள் 6 பெண்கள். இந்த 6 ஆண்கள் 6 பெண்களும் தங்களுடைய கடந்த கால காதல், முறிந்து போன காதல், தன்னுடைய கணவன் அல்லது காதலன் படுக்கை அறையில் வெளிச்சத்தில் தன்னோடு உடையில்லாமல் செய்த செக்ஸ் சில்மிஷங்களை படம் பிடித்து தன்னுடைய தோழியிடம் கொடுத்தான். இது அந்த நிகழ்ச்சியில் ஒரு செய்தி. அப்போது இது இயற்கையான பெண்கள் அல்ல, இப்பாலியல் தொழிலில் உள்ள பெண்களை கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்படுகிறது. ஆனால் இயல்புடைய ஒரு குடும்ப பெண் தன்னுடைய கவலையை சொல்லுகிறதை போல இயல்பாக அந்த நிகழ்ச்சி இருக்கு. ஆனால் உண்மையில் குடும்ப பெண்ணோ கல்லூரி பெண்ணோ வேலைக்கு போகிற பெண்களோ அல்ல. ஆனால் பார்க்குறவங்க எப்படி இருக்கு? நான் ஒருத்தர் லவ் பண்ணேன், அவன் என்னை படுக்கறை காட்சிகளை பூரா படம் பிடிச்சிட்டான். படம் பிடிச்சு அவனுடைய நண்பனுக்கு அனுப்பி, அவன் நண்பன் என்னுடைய தோழிக்கு அனுப்பி, கடைசியாக அதை நான் பார்த்தேன். இது படம் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு பாலின உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு யூக்கியா தான் இந்த நிகழ்ச்சி பயன்படுது. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டாக தான். ஆமாம், திட்டமிட்டு. இதில் யாருமே இயல்பானவர்கள் கிடையாது. எல்லாமே நீங்கள் இப்போ பாலியல் தொழில் செய்கிற, நீங்கள் எப்பவுமே மும்பை, டெல்லி, கல்கத்தா போன்ற நகரங்களில் மிகப்பெரிய பாலியல் தொழிற்சாலைகள் இருக்குது. நீங்கள் பம்பாயில் கிராண்ட் ரோடு,
டெல்லியில் ஜிபி ரோடு, கல்கட்டாவில் சோலிகாஞ்ச், இங்கே பல லட்சம் பெண்கள் இந்த பாலியல் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களில் இருந்து தான் இந்த நிகழ்ச்சிக்கான 6 பெண் 6 ஆண் சொல்கிறாங்கல்ல, இந்த 6 ஆண் 6 பெண்ணும் தங்களுடைய கடந்த கால ரொமான்ஸை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறதா. அதில் ஒரு 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 பெண்ணுக்கு 3 ஆண்களை அவர்களுடைய நடவடிக்கை, ரொமான்ஸு, அவர்களை பேசுகிற அந்த இனிய வார்த்தை இப்படி பிடிச்சிருச்சுன்னா 3 ஆண்களோடு இந்த பெண் டேட்டிங்கில் இருக்கலாம். அது எக்ரிமெண்ட்டு. அதே போல் ஒரு ஆண் பேசுகிற பொழுது 3 பெண்ணுக்கு 6 பேர் பேசுகிறாங்கல்ல, அதில் ஒரு பெண் பேசுகிற பொழுது 3 ஆண்களுக்கு அந்த பெண்ணை பிடித்தால் 3 ஆண்களும் அந்த பெண்ணோடு உடல் உறவு கொள்ளலாம், டேட்டிங் பண்ணலாம். இந்த கூத்து என்னன்னா இந்தியாவில் எந்த மொழியிலையும் வரல, தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு. நார்த் இந்தியாவிலும் எந்த மொழியிலும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு. எவ்வளவு கேவலமான நாடு தமிழ்நாடுன்னு பாருங்க. எவ்வளோ முட்டாப்பாய் தமிழ்நாட்டில் இருக்கான். கேரளா, பஞ்சாப் இது நடந்துருமா? இந்த நிகழ்ச்சி ஷூட் பண்ணுற இடம் எங்கே தெரியுமா? பம்பாய். இந்த நிகழ்ச்சி ஷூட் பண்ணுற இடம் பம்பாய். ஒளிபரப்பு இடம் டிவி. இதில் ரம்யா கிருஷ்ணன் அந்த அம்மா எப்பவுமே பீரில் தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை 2 பேர், அதாவது சுருதி ஆக்ஷன், சுருதி அர்ஜுன் 2 பேரும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. இதில் அந்த பிளைண்டு டேட்டிங்னு ஒரு சீன் இருக்குது. பிளைண்டுனா கண்ணு தெரியாத டேட்டிங், அதுவும் படமாக்கப்படும். பிளைண்டு டேட்டிங், அதாவது கண்ணு மண்ணு தெரியாமல் முன்னு பின்ன தெரியாமல் டேட்டிங். அப்போ இதெல்லாம் குடும்ப பெண்களோ, கல்லூரி மாணவிகளோ, கல்லூரி இளைஞர்களோ, குழந்தையோ குட்டியோ, இது ஒரு வகையான ஈர்ப்பு. அப்போ அந்த குடும்பம் எப்படி ஒரு கலாச்சார கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி இருக்குது? டேட்டிங் என்பது ஒரு சாதாரண விஷயம். உடல் உறவு கொள்வது, ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பியவர்களோடு உடல் உறவு கொள்வது என்பது மிக சாதாரண விஷயம். இதைத்தான் இந்த நிகழ்ச்சி சொல்லுது. கண்ணு மண்ணு தெரியாத டேட்டிங், பிளைண்டு டேட்டிங். கண்ணு மண்ணு தெரியாத, முன்ன பின்ன தெரியாது. ஏன்னா கண்ணு தெரியலனா முன்ன பின்ன தெரியாது. அப்புறம் இது முதல்ல கடை விரித்திருக்கிற இடம் டிவி. குடும்பத்தை சார்ந்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆங்கர்கள் அத்தனை பேரும் இது போன்ற நிகழ்ச்சியில் நடித்தால் மக்கள் பார்க்க நல்லா இருக்கும். அடுத்தவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுவதோ, அடுத்தவர்களுடைய இல்லங்கள் சிதைவதோ எந்த விதமான வருத்தமே இல்லை. தமிழர்களால் முற்றுகையிடப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சி காலவரையற்ற மூடுவதற்கு தமிழர்கள் சினம் கொண்டு பொங்கி எழுந்து டிவி அலுவலகம் முற்றுகையிடப்பட வேண்டும். இங்கே பல கட்சி இருக்கு. கருணாநிதியை டிவியில் மிட் நைட் மசாலான்னு போடுவார். நேற்று ராத்திரி எல்லாம் படுக்கையறை காட்சிகளாக இருக்கும். 12 மணிக்கு மேலே எல்லாம் பார்த்துட்டே இருப்பான். இப்போ எனக்கு தெரியும், அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. கருணாநிதியை போன்ற காவாலி நபர்களே தொலைக்காட்சியில் இதை ரசிப்பார். மாநாட மயிலாட அவருடைய நிகழ்ச்சி கலைஞர் டிவியில். அப்போது கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமான தொழில் இந்த தொழில். இதை எப்படி தமிழர்கள் எடுத்துக்கொள்வான்? அப்போது இதை தடை செய்யணும். இந்த டிவி அலுவலகம் பிக்பாஸ் வருகிற பொழுதே மூடப்பட்டிருக்க வேண்டும். இப்போ அது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற அவர்களுடைய அபிலாஷைகள், ஆசைகள் இதெல்லாம் புதுவெளிக்கு போச்சு. இப்போ என்னாச்சு? டேட்டிங்கே லைட்டு போட்டு ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போட்டு யார் வேணால் பார்க்கலாங்க. அடுத்த கட்டம் அப்படி தான் வரும். நீலப்படம் தான், அது ப்ளூ ஃபிலிம் தான். நான் ஏன் காதல் முறிந்தது, செகண்ட் லவ் ஏன் முறிந்ததுன்னா, தன்னை நீலப்படம் எடுத்து புதுவெளியில் கொடுத்தான் அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. அப்போது நீலப்படம் எடுக்கிற ஒருவனை காதலித்தால், அவனுக்கு கலாச்சார மரபுகள் தெரியாதவனை பின்தொடர்ந்தால், அறைக்கு போனால், அவனோடு உடையை களைந்தால், நீங்கள் அதை வர்ற எல்லாருமே அந்த இடுப்பு துணி இவ்வளோதான் இருக்குது.
இல்லை சார், அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுது சார். இப்போ அந்த பொண்ணு இப்போ ரெண்டாவது என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓப்பனாக வெளியே சொல்லிட்டு இருக்கு, ஓப்பனாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கு. இல்லை அதுதான், யாரோடு யார் வேண்டாம் வாழலாம், யாரோடும் எப்போ வேண்டுமானால் டேட்டிங் பண்ணலாம். ஒரு பெண் 3 ஆணோடு 3 ஆண் ஒரு பெண்ணோடு டேட்டிங் பண்ணலாம். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய கருப்பொருளே இதுதான். நீங்கள் ரம்யா கிருஷ்ணனை ஒரு ரவுடியை சுட்டு கொண்டு விட்டாங்க, ஆந்திராவில் செத்து போயிட்டான். அப்புன்னு சங்கராச்சாரிய கொலையை குற்றவாளி அவன் தான் அந்த அம்மாவை ரொம்ப நாள் வச்சிருக்கான். அப்போ இதில் என்ன கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் பாருங்க. ரம்யா கிருஷ்ணன் கலாச்சாரத்துக்கான அத்தாரிட்டி, அப்புவுடைய சின்ன ஊர். அப்போது இந்த நிகழ்ச்சிகள் விஜய் டிவியில் வருவதற்கு முன்பு இந்தியாவில் எந்த மொழியிலையும் வரல, தமிழ்நாட்டில் தான் வருது. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் தான், இந்த ரியாலிட்டி ஷோ பல நாடுகளில் 100 தயாரிப்பு நிறுவனத்தை இது இப்போ உருவாக்கியிருக்கு. நீங்கள் தாய்லாந்துலேருந்து அதை பற்றி கவலை இல்லை, பிலிப்பைன்ஸ்லேருந்து அதை பற்றி கவலை இல்லை. அவர்களுக்கு கலாச்சாரமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் விபச்சார சந்தைகளை நேரடியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீர்கொழும்புல இருந்தால் அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு அது நீங்கள் ஒவ்வொரு வாரம் பெண் ப்ளஸ் ஆண் டேட்டிங், இதை அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இதுதான் அந்த நிகழ்ச்சி. 35 நாள் ஒளிபரப்புகிறாங்க, திங்கள் டு வெள்ளி, தினசரி 1 மணி நேரம். இப்போ இதெல்லாம் இந்த பாரிஸிலிருந்து இந்த நிறுவனத்தை இயக்குகிற தீபக் தார் இவர்தான் தலைவர். இவர் எங்கே இருக்காரு? பிரான்ஸில். அப்போது இந்த நிறுவனம் ரொமான்ஸ் பேசலாம், பழகலாம், யாரோடும் குடித்தனமாக கும்மாளமாக இருக்கலாம் என்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. நிகழ்ச்சி நடத்துறதை பற்றி இல்லை. இப்போ அது என்ன பண்ணுறான், யூடியூப்பில் எடுத்து இதை ப்ரொமோஷன் கொடுக்குறான். அவன் 10 மடங்கு இதை டெவலப் பண்ணுறான். எத்தனை மடங்கு? 10 மடங்கு டெவலப் பண்ணுறான். இது ஒரு வியாபாரமாக மாறி போச்சு. இன்ஸ்டாவை திறந்தாலும் இதான் சார் 10 மடங்கு. இது இன்னொரு ஆபத்தான போக்கு என்னன்னா, சமூக வலைதளங்களை முடக்குவதற்கு நீங்கள் அந்த கார்ப்பரேட்டு நிறுவனங்கள், அரசியல் சார்ந்த RSSஐ போன்ற நிறுவனங்கள் திட்டமிட்டு இதை திறந்து விட்டால் ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களையே, அரசியல் விழிப்புணர்வு அடைகிற RSSஐ எதிர்க்கிற சமூக வலைதளங்களையே முடக்குவதற்கும் இது ஒரு ஆபத்தான வழியாக பார்க்கப்படுது. என்ன காரணம்னா, இப்போ இந்தியா ஒரு RSS நாடு, பிற்போக்குத்தனமான நாடு, மூட நம்பிக்கைகள் நிறைந்திருக்கிற நாடு, சனாதனத்தை போற்றி பாதுகாக்கிற நாடு, சாதி அழியக்கூடாது என்கின்ற கொள்கையுடைய RSS, BJP, சங் பரிவார் அமைப்புகள் நாடு. அப்போ இது போன்ற கலாச்சார சீரழிவை நீங்கள் மக்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா கலாச்சாரமே இல்லாமல் பண்ணிடுங்க. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு பார்க்க அன்னைக்கே போட்டு அடிப்பாங்க. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு, காதலர் தினத்துக்கு அன்னைக்கு, புரியல, காதலர் தினத்து அன்னைக்கு நார்த் இந்தியாலாம் ஆண் பெண் தனியாக மீட் பண்ணாலே சங் பரிவார் அடிப்பாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஷோ நடந்துகிட்டு இருக்கு, ஒன்றுமே எதிர்ப்பே இல்லை. காரணம், இந்த இனம் அழியட்டும், இந்த இனம் கலாச்சாரம் சின்னாபின்னம் ஆகட்டும், இதை தவிர அவர்களுக்கு வேற எந்த கவலையும் இல்லை. அதாவது காதல் தோல்வி மறு வாய்ப்பு சரி, இருட்டு அறையில் நடப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதா இந்த நிகழ்ச்சியினுடைய தலையாய பிரச்சனை. என்ன காரணம், இதை பார்க்க வருகிறவர்கள் பல கோடி பேர் உள்ள வந்தால் பல கோடி ரூபாய் வருமானம் வரும். அப்போது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இப்படி அறைக்குள் நடப்பதை, படுக்கை அறையில் நடப்பதை, வீட்டுக்குள் நடப்பதை, கழிவறை காட்சிகளை தவிர அத்தனையும் பொதுவெளியில் கொண்டு வந்தார்களோ, இப்போ அடுத்த கட்டம் படுக்கை அறை காட்சிகளை பொதுவெளியில் பார்ப்பதற்கு வழி ஏற்படுத்துகிற இந்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுது. இந்த ஷோக்கு டேக்லைனே இருக்கு சார், ரியாலிட்டி ஷோ அபவுட் ஃபைண்டிங் லவ் அகைன். ரியாலிட்டி ஷோ இதுவாக இருந்தால் ரியலாக காட்டுவோம், அவங்களே சொல்கிறாங்க போல இருக்கு. அதான் படுக்கை காட்சிகள் நேரடியாக பாலியல் தொழிலில் உள்ள சிவப்பு விளக்கு பகுதி பெண்களை வைத்து
குடும்ப பெண்களைப் போல நடிக்க வைத்து குடும்ப பெண்களை, கலாச்சாரம் உள்ள குடும்பங்களை சீரழிப்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ஏப்பா இது மாதிரி ஷோஸ்லாம் வந்து சென்சார் கமிட்டின்னு ஒன்று கிடையாதுயா, தணிக்கை குழுன்னு. இல்லை, அதாவது இந்த மல்டிநேஷனல் கம்பெனி உலகம் பூரா இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறான். உலகம் நீங்கள் இப்போ யூடியூப்பை திறந்தா அமெரிக்காவில் நடக்கிற நிகழ்ச்சி இங்கே பார்க்கலாம். இது எப்படி சென்சார் பண்ணுவீங்க? அமெரிக்காக்காரன் சென்சார் கட்டுப்பாடு கொண்டு வர முடியுமா? யூடியூப்ங்கிறது உலகளாவிய தாராளமயமாக்கல், குளோபலைசேஷன். நான் தொலைக்காட்சிக்கு சொல்கிறேன், டிவி ஷோ. இப்போ டிவியில் பேரண்ட்ஸும் குழந்தைங்களாம் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஆயிடுது. இல்லைங்க, அது தொலைக்காட்சியில் வருவதை யூடியூப்பில் விட்டுறாங்கல்ல, நம்ம அதை எப்படி தடை பண்ண முடியும்? தொலைக்காட்சியை நீங்கள் தடை பண்ணலாம், சென்சார் போடலாம். அதை யூடியூப்பில் வந்தால் இது தாராளமயமாக்கலின் சீரழிவு கலாச்சாரத்தின் தொட்டிலாக மாறிப்போச்சு. சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.